சுரேஷ் என்ன இப்படி உட்காந்துருக்கா? பிக்காசி அடிச்சுட்டு போனா நான் மூஞ்சில. பிக்காசி அடிச்சிட்டா? எப்பவுமே கண்ணு எடுத்துட்டு இருந்தேன். அப்படியா? பிக்காசி அடிச்சுட்டு. சரி, ஏன் அடிபட்டுருக்கு? கண்ணுக்கிட்ட அடிபட்டுருக்கு. ஆமாம், கண்ணு வீங்கிருக்கல. ஆமாம், ஒன் சைடாக வீங்கிட்டு அப்படி ஃபுல்லாகவே ஒரு சைடு ஃபுல்லாக. அதெல்லாம் பறத்தி பிடிக்கூடாதுங்குது, மெதுவாக எடுக்கணுங்குது. கண்ணு ஒரு 9 மணிக்குள்ள எடுக்கணுமா அப்படின்னாலும் அதான் சரி வேகத்தில் எடுத்தேன், கயிறு பட்டு இடிச்சிட்டு. அப்படியா? வலிக்க வைப்போம். ஆமாம், ஊசி போட இப்போ ராபின் வரேன்னா. அப்போ இங்கே யார் சமைப்பா கண்ணெல்லாம்? நாளைக்கு போய் சமந்து ஊனிடும். அப்படியா? சரி, அவனுக்கு வேற அடிபடல? ரொம்ப அடிபட்டுருக்கு. என் உயிர் இங்கே ஊசலாடிட்டு இருக்கு, உனக்கு கண்ணு யார் ஜம்பான்னு கேட்கானே. ஆமாம், ஆளு காலையில் புஷ் புஷ் இருந்து எனக்கு அப்படியே சுருங்கிட்டியால சுரேஷ். ஒரு சைடாக அடி மூஞ்சில வசம். நான் அப்படி கூட்டமில்ல சுரேஷ் சுரேஷன்ட்டு நீ கேட்காம எடுத்துகிட்டே இருந்தா. அப்பயே நினச்சேன் எப்படியும் படம் நினச்சிட்டேன். கரெக்டாக வெட்டாதே மாதிரி. நீ பரவாயில்ல, வலிக்கா? கொஞ்சம் வலி இருக்கு. என்ன ஊசி போட்டு வந்துருமாடா? இல்லை ஊசி போட்டு வந்துடும். கண்ணு வரும் பாடு சமக்கணும். நம்ம போயிட்டு வந்துருமா? அவனுக்கு சமந்து போட்டுறான்ல. ஆமாம், நைஸாக ஓடிடும். சொல்லிட்டு போவோம். ஊசி போட்டு வரான். அவனுக்கு கறக்குது வந்து நைட்டு கரைக்க வெடிக்கிற வந்துரு. நான் பார்த்துக்கிட்டேன் நிச்சயத்தை.